ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் ஜெய்ஷு வைஷு டைம். இன்றைக்கி வந்து ஜெய்ஷ்ணவி ஃப்ரெண்ட் நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஜெய்ஷு கேக் செய்ய போகிறா. அது கூட என்னோடய ஃப்ரெண்டும் என்னை பார்க்க வந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்க நம்ம அவங்க கூட ஹோட்டலுக்கு போக போகிறோம். ஹாய், என்னோடய ஃப்ரெண்டை வந்து பார்க்க ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அவங்க ஹாய் சொன்னாங்க. இப்போது நாங்கள் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி தான் பார்க்குறோம். அதோட வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். என்னென்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணோன்னு காட்டுறேன். இது ஒரு சின்ன கிளிப் தான், மற்றதெல்லாம் காட்ட முடியலை, மறந்தாச்சு ஃபோட்டோ எடுக்க. இந்த பவுலில் வந்து கீ தடவி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட இதுக்கான டின்னெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ இந்த பேட்டரை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜெய்ஷு பேட்ரு செஞ்சதை காட்டுமா? வெயிட். ஜெய்ஷ்ணவி இந்த அளவுக்கு வந்து வெறும் ஸ்பூனை வச்சே பீட் பண்ணியிருக்கா. வைஷு பார்த்துக்கிட்டே இருக்கா. வைஷு என்ன பண்ணுறீங்க? See here. ஸோ இப்போ இந்த பவுலில் வந்து இந்த நெய் தடவுன இந்த பவுலில் வந்து இந்த பேட்டரை வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா ஜெய்ஷு. பாருங்க, குக்கர்லேருந்து கேக்கை எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்க, மெத்துன்னு இருக்கு. கை வச்சு பாரு, நல்லா பன் மாதிரி இருக்குது. உள்ளே இது வச்சு நைஃப் வச்சு குத்தி பார்த்தேன், நல்லா வெந்திருக்கு, மாவு ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து பிளேட்டில் அப்படியே தலைக்கீழே கவுத்தி வச்சுருவோம். இது கவுத்தி வச்சாச்சு. இப்போ பிளேட்டில் தலைக்கீழே போட்டாச்சு. இங்கே பாருங்கள், கேக்கை வந்து எடுத்து பிளேட்டில் திருப்பி தலைக்கீழே போட்டு எடுத்தாச்சு. கொஞ்சம் ஆற வந்து நம்ம டைம் கொடுக்கல. வெயிட் பண்ணு, டைம் கொடுக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் ஒட்டிடுச்சு. ஆறி எடுத்தால் ஒட்டாமல் வரும். இதில் ஜெய்ஷு ஏதோ ஒரு க்ரீம் செஞ்சு வச்சுருக்கா. மில்க்கு, கொக்கோ பவுடர், சுகர்லாம் போட்டு ஏதோ அவளே அதை டெக்கரேட் பண்ணுறா. என்னென்ன ஜெய்ஷு இதில் போட்ட? அவ்வளோதானா வைஷு? சரி, இப்போ கட் பண்ணுவோமா? அவசரத்துக்கு நைஃபெல்லாம் தேட முடியல. இந்த கரண்டி பேக் சைடை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே. அவசரமாக வெளியில் நம்ம சினிமா பார்க்க கிளம்பிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து ரொம்ப அவசரம்னு இந்த கேக்கை வந்து கொஞ்சம் நேரம் ஆற கூட நம்ம விடலை. அவளே ஏதோ ஒரு க்ரீம் செஞ்சுருக்கா. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி. சரி, இப்போ ஹாப்பி பர்த்டேவா? ஜெய்ஷு எடுத்து சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? இந்த கண்மா சாப்பிடு. நல்லா இருக்கா? டேஸ்டாக இருக்கா? நிவாஷினி எப்படி இருக்கு? அப்பாவுக்கு கொடு. இங்கே வாங்கி. இப்போ நம்ம வந்து ஷவர்மா செய்ய போகிறோம். ஷவர்மா செய்கிறதுக்கு பாலில் வந்து இந்த டவ் இருக்குல்ல, அதுக்கு பாலில் ஈஸ்ட்டை போட்டு ஆக்டிவேட் பண்ண போகிறோம். பால் எடுத்துருக்கோம். பாப்பா அதில் ஈஸ்ட்டு எடுத்து போடுங்க, மிக்ஸ் பண்ணுங்கள். போதும் அப்படியே விட்டுருங்க. இப்போது நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டும் ஈஸ்ட்டில் போட்டாச்சு. இப்போ பவுலில் ஒரு கப் வந்து மைதா எடுத்துருக்கோம். அதை கண்மணி போடுறாங்க. எங்கள் வைஷ்ணவிக்கு வந்து வீட்டில் செல்லமாக கண்மணின்னு கூப்பிடுவோம். ஏன் கண்மணி அப்படின்னு கூப்பிடுவோன்னா, ஜெய்ஷ்ணவி வந்து குழந்தையாக இருக்கும்போது இன்ஃபோபெல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாள். வைஷு வயிற்றில் இருக்கும்போது அதில் கண்மணி பாப்பா பாடல்கள் வரும். அவள் சொல்லிகிட்டே இருப்பாள், பாப்பா பிறந்தானா நம்ம கண்மணின்னு தாம்மா பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அவளை கண்மணினே கூப்பிடுவோம் வீட்டில். வைஷ்ணவிங்கிறது ஸ்கூல் நேம் தான். யார் பேச போகிறீங்க? நீயா?
சுகரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட. அப்போ தான் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். விட்டுட்டு இப்போ நம்ம வந்து நம்ம மைதா எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து இப்போது கலந்து மிக்ஸ் பண்ணணும். டோ ரெடி பண்ணணும். ஷவர்மாவுக்கு டோ ரெடி பண்ணணும். இதில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோன்னா, இன்றைக்கி மைதா மாவு ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு கோதுமை மாவும் சேர்த்து போட்டிருக்கேன் நான். மிக்ஸ் பண்ணு. நல்லா பேச, ஒரு கையால் பேச. விளையாட இப்போ கண்மணி கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டா, அக்காவும் தங்கச்சியும் ஒரே சண்டை அழுக. பாருங்கள், டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ரெஸ்ட்டில் விட்டுருவோம். ஷவர்மாவுக்கு இந்த சிக்கனை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் என்னென்ன மேரினேஷன்னா, லெமன் 65 பவுடர் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த சிக்கனை இதில் போட போகிறோம். பொறுமையாக போடு, மேலே அடிச்சு பனிச்சு போடு. சால்ட், இப்போது இதில் சால்ட்டு போடுறோம். மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மயோக்கு. இப்போது மயோ செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு எக்கை வந்து மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்ற போகிறோம். இப்போது கார்லிக் போட போகிறோம். ஒரு எக்கு, நெக்ஸ்ட்டு வந்து கார்லிக், ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கிறோம். ஸோ பெப்பர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் போட போகிறோம். இதில் பாருங்கள், மயோ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இதோட சால்ட்டும் சேர்த்துக்கணும். பாருங்கள், ஊற்றுனா தண்ணியாக வருது பாருங்கள். நல்லா ஃபோமியாக வரணும். மயோ க்ரீமியாக ஃபோமியாக இருக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு பாருங்கள், தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மிக்சியில் வந்து ஓட விடணும். இது பாருங்கள், மயோ நல்லா ஃபோமியாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. மயோ ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியனை இதில் போட்டு ஒரு தடவை சாட்டே பண்ணிடணும். ரொம்ப வதங்க விட வேண்டாம். நம்ம வீட்டில் கடையில் வாங்கி கொடுக்குற ஷவர்மாவுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இன்னும் கூட வந்து நம்ம சிக்கன் பீசஸை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது ஆல்ரெடி நாங்கள் நிறைய டைம் செஞ்சுருக்கோம் வீட்டில். இது கூட கேப்சிகம், கேரட், கேபேஜ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். தற்சமயம் நம்மக்கிட்ட இல்லை அதெல்லாம், அதனால் போடல. ஒன்லி வெங்காயத்தோடு வந்து நம்ம முடிச்சுக்கிட்டாச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு. கேப்சிகம், கேரட், கேபேஜ்லாம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஈஸ்ட்டு போட்டு நம்ம இதை செஞ்சதுனால, இப்போ இது செஞ்சதுனால ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக வருது. கோதுமை மாவு போட்டதுனால இந்த கலர் மாறி இருக்கு. இல்லைன்னா நல்ல மைதா மாவு மட்டும் போட்டிருந்தா பியூர் ஒயிட்டில் கிடச்சிருக்கும். திருப்பி போடுவோம். மயோவை வந்து சிக்கனில் இப்போ ஊற்றியாச்சு. இதை லேசாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஒரே பாட்டிலே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து சட்டி சூடாக இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா இந்த மயோ ஆம்லேட்டாக மாறிடும். நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். நான் நல்லா இந்த பேனை ஆற விட்ட பிறகு தான் இதை ஊற்றிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒட்டல. சும்மா ஊற்றுனீங்கன்னா ஆம்லேட் மாதிரி ஆகிடும் ஹீட்டோட. ப்ரெட்டில் வச்சு ரோல் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த ப்ரெட்டில் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் மயோவை வச்சாச்சு. இதில் வந்து வெள்ளரி பிஞ்சு, கேப்சிகம், கேரட் எல்லாம் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட தற்சமயம் இல்லாததுனால நம்ம வந்து இதை இப்படியே செஞ்சு சாப்பிட்றோம். இதை ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணவே முடியல. இன்றைக்கி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.